ஃப்ரெஷர்ஸ்னா என்ன உங்களுக்கு அவ்வளோ இலக்காரமா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, டைரக்டா பாயிண்ட்டுக்கே வர்றேன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் போர் வடிவேல். என்ன ஃப்ரெஷர்ஸ்னா அவ்வளோ இலக்காரமா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே எனக்கு சில பேர்கிட்ட கேட்கணும்னு ஆசை. யாருக்கிட்ட அப்படிங்கிறது வந்து நேரடியாக சொல்ல முடியாது. இன்னார்தான் கோபால் சொன்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால் அப்படித்தானே? மெயினாக இண்டஸ்ட்ரிக்குள்ள எனக்கு கேட்கணும். இண்டஸ்ட்ரீஸ் எல்லா இண்டஸ்ட்ரி ஓனர்ஸ்டையும், எனக்கு எல்லாருமே அப்படி கிடையாது, பட் எல்லாத்தையும் இதை கேட்கணும். அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? அவங்க ஒப்பீனியன் எனக்கு சொல்லணும்னு ஆசை. என்னன்னா, நிறைய கம்பெனிஸ் இன்னமும் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 1960 70 இருந்த மாதிரி இருக்கீங்க. எனக்கு புரியவே இல்லை. ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கிறீங்க, உங்க கம்பெனில குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வரணும், குவாலிட்டியான மேன் பவர் இருக்கணும், அந்த உங்களுக்கு குவாலிட்டியான ஒரு சிஸ்டம் இருக்கணும், அதை ரன் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான பர்சன்ஸ் வேணும். ஸோ குவாலிட்டியான இன்ஜினியர்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு. பட் நீங்க எதை வந்து பாத்தீங்கன்னா இன்ஜினியர்ஸை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா, ஒரு சேர்த்து போட வக்கில்ல வெறும் குப்பையா கூட்டிட்டு போகுது. அது மெயின் அந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, அவனும் ஏதோ லேபர் கேட்டகரி, நம்ம இந்திய வடநாட்டுல இருந்து வந்த இந்திக்காரங்க மாதிரி, நீ தானே வா, என் ஃப்ரெண்டு 150 ரூபாய்க்கு பண்றான், அவனுக்கு எனக்கு தான் போட்டியே, 10,000 ரூபாய் சம்பளம் போய் வேலை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 8,000 12,000 சம்பளத்துக்கு வந்து கூச்சமே படாம வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண சொல்றீங்க. அது எனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து சம்பளம் கூட கொடுக்க வேண்டாம். ரொம்ப சிம்பிள். உங்க எல்லாருக்கும் கம்பெனி சைடில், கம்பெனியில் எல்லாத்துக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பிளான், மேபி நானும் அதை பண்ணிட்டு இருக்கேன், நிறைய டைம் பண்ணுறேன். ஸோ என்னன்னா, இந்த ஐடியா வேணால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க ஐயா. என்னன்னா, ஒரு ஃப்ரெஷருக்கு நாங்கள் இன்னைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 20,000 ரூபாய் சம்பளம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது எங்க இருக்கு? இதுதான் ஒரு ஃப்ரெஷர் எதிர்பார்க்கறது. இது கொடுத்தா போதும் சார், நாங்கள் ஜம்முன்னு வேலை செய்வோம் சார், நல்லா வேலை செய்வோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் சொல்கிறோம். பட் ஒரு கம்பெனி என்ன சொல்லுது அப்படின்னா, தம்பி நீ வேலை செய்வியா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் 12,000 ரூபாய் சம்பளத்தை வாங்கிக்க, அதனால வேலை செய்ய, அப்புறமா பார்த்துட்டு சொல்றேன், நீ எப்படி வேலை செய்யறன்னு பார்த்துட்டு உன் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நான் சொல்றேன் அப்படிங்கிறீங்க. ஆனா யாரும் அந்த பர்ஃபார்மன்ஸுக்கான ஸ்லாப் கொடுக்கறது இல்லை. தம்பி பர்ஃபார்மன்ஸ்னா இது, இந்த வேலையெல்லாம் நீ செஞ்சேன்னா உனக்கு இவ்வளவு சம்பளம் தருவேன், இந்த வேலையெல்லாம் நீ செய்யலைன்னா உனக்கு இவ்வளவு தரமாட்டேன் அப்படின்னு பழிச்சு நீ யாராவது சொல்றீங்களா அப்படின்னா சொல்ல மாட்டோம். பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை தம்பி அப்படின்னு மொட்டையா சொல்லிடுவோம். என்ன நான் செய்யல அப்படிங்கிறத காட்டுங்களேன். காட்டினா என்ன, காட்டினா நம்மளுக்கு தான் நல்லது, நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கும் தானே அர்த்தம். அப்பதானே கம்பெனிக்கு நம்ம கிட்ட நேர்மையா இருப்பான், நேர்மையா வேலை செய்வான், கம்பெனிக்காக உழைப்பான். இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, நான் சூப்பரான ஒரு ஐடியா சொல்றேன் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன இந்த 20,000 சம்பளங்கிறது தானே பிரச்சனை, மீறி போன 25,000 சம்பளம்னா அதானே பிரச்சனை. 15,000 சம்பளம் கொடுக்க ரெடியா இருக்கும், 20,000 கொடுங்களேன். 20,000 இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுறாங்க, வர்றாங்க இருக்கிறாங்க ஓடிடுறாங்க, நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் சொல்லி கொடுக்குறோம் ஓடிடுறாங்க அப்படிங்கிற டிஃபிகல்ட்டி கம்பெனி சைட்லையும் இருக்குது. அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆமா, உண்மையாவே ஓடிதான் போயிடுவாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, உண்மையாவே வந்து வேலை செய்யறதுக்கு பசங்க நிறைய பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஆனா 20,000 சம்பளமாவது கொடுக்க முடியும். நான் என்னன்னா, ஒரு 15,000 12,000 சம்பளம் கொடுக்குறீங்க, ரூமு ஃபுட்டு கிடையாது. இந்த 12,000 சம்பளத்தை வாங்கிட்டு அவன் வெளியே ஒரு ரூமு ஃபுட்டு இது ரெண்டையும் பார்த்துக்கலாம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு 8,000 ரூபாய் செலவாயிடுது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில, மினிமம் நான் சொல்றது. ஸோ மீதி வந்து பாத்தீங்க அப்படின்னா கூட்டி கழிச்சு பார்த்தா ஒரு 7,000 ரூபாய் இருக்குது. அவன் இஎம்ஐ 4,000 ரூபாய் கட்டுறான். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிற நீ இது வரைக்கும் காசு? வேற என்ன பண்ணுவான், வீட்டுக்கு காசு கொடுக்க வேண்டாமா? வீட்டுக்கு அவன் ஒரே பையன் தான், அவன் தான் சம்பாதிச்சு தான் வீடு சாப்பிடணும் அப்படின்னா அவன் எப்படி ஏதாவது மருத்துவ செலவு என்ன பண்ணுவான்? எனக்கு புரியவே இல்லை. நீங்க அதெல்லாம் யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களான்னு தெரியல இல்லையா? ஸோ சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அக்செப்ட் பண்ணி 15,000 ரூபா கொடுத்தாலும் ஃபுட்டு ரூமு எல்லாமே கம்பெனி கொடுத்து அதுவும் பார்த்துக்கிறாங்க. ஸோ அதுவும் நல்ல விஷயம்தான். ஸோ நான் அந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் நான் குற்றம் சொல்லலை. ஸோ ஜென்ரலாக நிறையா கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மட்டும் கொடுக்குறோம், இவ்வளோதான் கொடுக்க மாட்டோம், இவ்வளோதான் கொடுப்போம், இஷ்டம்னா வேலை செய்யுங்க அப்படின்னா நீங்கள் ஏன் அப்படி இருக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. உங்களுக்கு நல்ல வேலை வேணுமா, இல்லை வேலைக்கு லேபர் கேட்டகரியில் ஆள் வேணும்னா வடநாட்டிலேருந்து இறக்கி கொள்ளுங்கள். பட் ஒரு இன்ஜினியர் வேணும்னா ஒரு இன்ஜினியருக்கான மதிப்பு நீங்கள் கொடுங்களேன். அப்போ தான் ஒரு கம்பெனிக்கான மதிப்பு அவன் கொடுப்பான். நான் கம்பெனியை 15,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தருக்கும் 40,000 சம்பளம் ஏதோ எனி பொசிஷன் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஒருத்தரும் கம்பெனி மேலே யார் ரொம்ப பற்றா இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 40,000 சம்பளம் வாங்குறவன் கம்பெனி விட்டு கொடுக்கவே மாட்டான், எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டான். சரிங்களா? ஸோ அந்த பற்று உங்களுக்கு வரணும்னா நீங்கள் ஏதாவது செய்யணும்ல. அப்போ என்னன்னா, எல்லாருக்கும் எல்லா கம்பெனிக்குமே இந்த பிரச்சனை தான், அவனுக்கே ஒன்றும் தெரியாது, இங்கே வந்து தான் கற்றுக் கொடுக்கணும். எப்படி நான் அவ்வளோ சம்பளத்தை கொடுக்கறது? ஓகே, ரொம்ப சிம்பிள். இப்போ எனக்கு வந்து ஒரு ஃப்ரெஷராக 20,000 ரூபாய் சம்பளம் எனக்கு கொடுத்தா போதும். 20,000 சம்பளம் கொடுங்க, நான் வந்து வேலை செய்யறேன். சரி, இப்போ என்னன்னா நீங்க உங்க சைட்ல இருந்து என்ன சொல்றீங்க அப்படின்னா, இவனுக்கே எதுவும் தெரியாது, எப்படி 20,000 கொடுக்கறது? கொடுக்க வேண்டாம். சீரியஸா சொல்றேன், கொடுக்க வேண்டாம். உங்களுக்கு ஆள் நாங்களே கூட தர்றோம். 2 மாசம் உங்க கம்பெனில சும்மா வேலை செய்வான்.
The next day. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. நீங்க சம்பளம் கொடுக்க வேண்டாம், சரிங்களா? ரூம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க, சம்பளம்லாம் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எங்க செலவு மட்டும் தானே. ரூம் கொடுங்க, சாப்பாடு கொடுங்க. ஒரு 2 மாசம் உங்க கம்பெனியில் வந்து நாங்கள் சும்மா வேலை செய்யறோம், விச் மீன்ஸ் ட்ரைனிங். உங்க கம்பெனியில நீங்க என்ன வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை நான் கத்துக்கிறேன் 2 மாசத்துல முழுசா. எனக்கு சம்பளம் எதுவும் தர வேண்டாம், தங்கறதுக்கு இடமும் சோறும் கொடுத்தாவே போதும். நான் மாடு ஜம்முன்னு உங்க கம்பெனிக்குள்ள இருந்து நான் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை நான் முழுசா கத்துக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு 20,000 சம்பளம் கொடுப்பீங்களா? நான் வந்தா தானே. யோசிச்சு பாருங்க, அது நீங்க சொல்லாமே. அப்படி சொன்னீங்கன்னா இன்னைக்கு பசங்க வருவாங்களா அப்படின்னா அதுலயும் 50-50 தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு தூரம் நம்மளும் கஷ்டப்பட்டு மூச்சை பிடிக்க பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா இதையும் நிறைய பேர் ஒத்துக்கிற மாட்டாங்க. ஏன்னா Eat 5 star, do nothing. ஒரு இன்ஸ்டியூட்ல போய் காசு கொடுத்து கோர்ஸ் படிக்கிறதுக்கு ரெடியா கூட இருப்பாங்க. பட் ஒரு கம்பெனிக்குள்ள போய் சும்மா வேலை செஞ்சு கொடுக்கறதுக்கு யாரும் இன்னைக்கு ரெடியா இல்லதான். பட் ரெடியா இருக்கிற அந்த மாதிரி கேண்டிடேட் நிறைய பேருக்கு இருக்கத்தான் செய்யறாங்க. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல. அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். 2 மாசம் நான் சும்மா வர்றேன், கத்துக்கிட்டு 20,000 சம்பளம் கொடுங்க அப்படி சொல்லாம ஒரு கம்பெனி. ஏன்னா ஜென்ரலா கம்பெனி இந்த சம்பளத்தை, இந்த பேசிக் சம்பளத்தை வந்து பாத்தீங்கன்னா உயர்த்துறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறீங்க ஏன்னே தெரியல. ஐயா நீங்க கொடுத்தீங்கன்னா உங்ககிட்ட இருப்பான் 3 மாசம் ட்ரைனிங்னு வச்சுக்கோங்க. 3 மாசம் ஒரு டைம் இன்க்ரிமெண்ட்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நீ தம்பி இப்ப ஜாயின் பண்ணினா 15,000 இப்ப தரேன் தம்பி, நீ 3 மாசத்துல இந்த வேலையெல்லாம் முடிச்சீங்கன்னா உனக்கு 20,000 சம்பளம் தரும் தம்பி. அடுத்த ஒரு 3 மாசத்துல இந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உனக்கு வந்து 22,000 சம்பளம் தரேன் தம்பி. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப பண்ண ஆரம்பிக்கிறியோ அப்போ வந்து உனக்கு வந்து 25,000 28,000 சம்பளம் தர்றேன் அப்படிங்கிற ஒரு ஸ்லாபா அவன் வரும்போதே போட்டு அவன் கையில கொடுத்துருங்களேன். தம்பி இதான் உங்களுடைய ரோல். இதுல எந்த வேலையெல்லாம் நீ எப்பப்பெல்லாம் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறியோ, இதெல்லாம் நல்லா செய்யறியோ, கரெக்டா செய்யறியோ, அப்போ வந்து உனக்கு சம்பளம் எல்லாம் ஏறிட்டே இருக்கும் அப்படிங்கிறத ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா போட்டா என்னன்னு கேக்குறேன். அவன் வந்து நம்மள்ட்ட சம்பளம்னு கேட்க மாட்டான்ல. அப்ப நம்ம கம்பெனி ஒரு நல்ல கம்பெனிங்கிறது அவனுக்கும் புரியும்ல. அவனும் எஃபர்ட் போட்டு வேலை செய்வான்ல. நீங்க 6 மணிக்கு இருக்க சொன்னா யாரும் இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேல யாரும் இருக்க மாட்டாங்க. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது. அலாரம் அடிச்சாலும் அடிச்ச மாதிரி கிளம்பி போயிட்டே தான் இருப்பாங்க. பட் என்னன்னா தம்பி நீ 6 மணிக்கு இல்லாம போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை, இந்த வேலையில செஞ்சு கொடு, இதை நீ செய்ய ஆரம்பிச்சா உனக்கு சம்பளம் கிடைக்கும், 3 மாசத்துலயே 3,000 இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அப்படின்னா அவன் 3 மாசம் உங்களுக்கு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு திருப்பி இன்க்ரிமெண்ட் வந்துடும். திருப்பி அடுத்த 3 மாசம் வேலை செஞ்சா எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஆசையில அவனுக்கும் காசு தேவை தானே. அப்போ நல்லாவும் வேலை செய்வான், நீங்களும் காசு கொடுக்கறதுல பிரச்சனை இருக்காது, அவனும் குரோத் ஆவான், கம்பெனியும் குரோத் ஆகும். ஆனா ஃப்ரெஷர்ஸை தயவுசெய்து அப்படி இலக்காரமா பார்க்காதீங்க. தயவுசெய்து இந்த 12,000 13,000 சொல்றதெல்லாம் தயவுசெய்து நிப்பாட்டிடுங்க ஐயா, ப்ளீஸுங்க ஐயா. ஏன்னா நான் உண்மையா சொல்றேன், சில கம்பெனிஸ்லாம் நான் சம்பளம் கேட்கும்போது 10,000 தர்றேன் வந்து வேலை செய்ய சொல்லுங்க அப்படின்னா என்ன இவங்களாம் என்ன கொத்தடிமைகளா 10,000 வந்து வேலை செய்யறதுக்கு? நீங்க இன்ஜினியர் எடுக்கிறீங்களா இல்ல வேற ஏதாவது எடுக்கிறீங்களா? இல்ல நீங்க சும்மா வேலை செய்ய சொல்லுங்க, நான் வர்றேன், ஒரு மாசம் ட்ரைனிங் நாங்க கொடுத்துருவோம் சார், அதுக்கு நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம், அதுக்கப்புறமா வேணா சம்பளம் தரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு நான் ஆன அனுப்புறேன், அது பிரச்சனையே கிடையாது, அது நல்ல விஷயம் கூட. ஆனா அதை விட்டுட்டு நீங்க வந்து ப்ளீஸ் அதை மட்டும் கொஞ்சம் மாத்துங்க. நீங்களும் வளரலாம், இன்ஜினியர்ஸையும் வளர்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.